Students can ask their question or doubts to our chief guest. First என்ன பண்ணுவேன்னா ரூம் போட்டு அழுவேன்பா. நிஜமா இப்போ நான் பயங்கர கான்ஃபிடென்ட்டா இருக்கேன். பிகாஸ் நம்ம வாழ்க்கையில் அவ்வளோ அடி வாங்கியிருக்கோம், இல்லாத பேச்செல்லாம் வாங்கியிருக்கோம். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுவேன்னா தேம்பி அழுவேன். எத்தனை பேர் அழுவீங்க? வா இல்லை, அழறது தப்பே கிடையாது. அதுவும் ஆம்பளைங்க அழறது தப்பே கிடையாது. சரியா? உங்க எல்லாரும் வீட்டுல வந்து ஆம்பளைக்கு அழலாமா, முறைச்சுக்கிட்டு இட்லி சாப்பிடு சொல்றாங்களா? அழறது தப்பே கிடையாது. நீங்க அழுது முடிச்சிட்டீங்கன்னா அந்த பிரச்சனை 10 நிமிஷத்துல முடிஞ்சிடும். எத்தனை பேர் அதை ஃபீல் பண்ணிருக்கீங்க? தேம்பி அழுது முடிச்சு மூக்கெல்லாம் துடைச்சி ஒரு ஃபேஸ் வாஷ் பண்ணி வந்துட்டோன்னு வச்சுக்கோங்க, அப்பாடா அப்படின்னு இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுவேன்னா ஃபர்ஸ்ட் அழுது முடிச்சுவேன். இன்னைக்கும் சில நேரங்கள் ரொம்ப பிரச்சனை ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, நானே தேம்பி ஒரு 5 நிமிஷம் அழுவேன். ஆனா வந்து தனியாக அழுவேன். ஓகேயா? அது ரொம்ப முக்கியம். எல்லாரும் மொழியும் அழுது அது ஒரு பிரச்சனை ப்ராப்ளம். ஓகே, அது ஒரு மைனஸ் தெரிஞ்சிடும். ஸோ ஃபர்ஸ்ட் காலேஜ் டேஸ்ல நான் நிறைய அழுதுருக்கேன். மிட் நைட்லலாம் எனக்கு அந்த ஃபீல் பேசிட்டாங்க, இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு இருக்கும். ஒரு 10 நிமிஷம் அழுது முடிச்சதுக்கப்புறம் யோசிப்பேன், ஓகே நம்மளை வந்து இப்படி சொல்றாங்க, ஃபைன். அப்போ நம்ம இவங்களுக்கு வந்து ப்ரூஃப் பண்ணணும், நான் இப்படியெல்லாம் கிடையாது. நம்ம சின்ன வயசுல அதுதான் ஃபர்ஸ்ட் நடக்கும், இப்படியெல்லாம் நான் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஃபோக்கஸ், என்ன விஷயம் நம்ம பண்றோமோ அந்த ஃபோக்கஸ்டா இருக்கணும். உங்களை விமர்சனம் செய்யக்கூடியவர்கள், உங்களை அவமானப்படுத்த வேண்டும் நினைப்பவர்கள், உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து உங்களை கீழே தள்ள வேண்டும் என்று நினைப்பவர்கள் முதலில் செய்வது உங்களை எப்படியாவது மன ரீதியாக துன்புறுத்துவது. அப்போ அவங்களுடைய எய்ம் அப்படிங்கிறது, நீங்க மென்டலா உங்களை டிஸ்டர்ப் பண்ணா நீங்க அடுத்து வேலை பார்க்க மாட்டீங்க அப்படிங்கிறது தான். நம்ம என்ன பண்ணணும், அவன் ஆசையும் நிறைவேற்றணும், நம்ம ஆசையும் நிறைவேற்றிக்கணும். எங்க பாருப்பா நான் அழுதுட்டு நீ வந்து ஆசைப்பட்டது நிறைவேறிச்சு, தேங்க்யூ ஸோ மச், ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன, கீப் ஃபோக்கஸ். எப்பயுமே லைஃப்ல எந்த ஒரு விஷயம் ஃபோக்கஸ்டா இருந்தீங்க அப்படின்னா அது பண்ண முடியும். நான் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் எனக்கு வந்து மேரேஜ் ஆகி 12 years ஆச்சு. எனக்கு வந்து ஒரு பாப்பா இருக்காங்க. எனக்கு சிசேரியன் தான். எல்லாருமே சொல்லுவாங்கல்ல, ஐயோ சிசேரியன்லாம் பண்ணிட்டு அவ்வளோதான், இனிமேல் எதுவுமே கிடையாது. நான் ரெகுலராக ஒர்க் அவுட் பண்ணுறேன். நான் வந்து 4 10K மேரத்தான் ஓடிருக்கேன், 8 5K மேரத்தான் ஓடிருக்கேன் ஆஃப்டர் மை சைல்ட் பர்த். ஸோ நாய் தொடுத்தா ஓடுவோம்ல, அந்த மாதிரி தான். என்ன கிலோமீட்டர் கணக்காக ஓடணும், நாய் தொடுத்தாம ஓடணும். ஸோ அப்போது எனக்குள்ள இருந்தது எல்லாமே ஓகே ஃபைன், நம்மளால முடியல அப்படின்னா வேறு யாரால முடியும் அப்படிங்கிறது. இட்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் தாட்ஸ் தான். ஃபோக்கஸ்டாக இது பண்ணணும் அப்படின்னா பண்ணணும். யாரும் என்ன சொன்னாலும், இப்போதான் வந்து யாராவது எதாவது சொன்னால் அப்புறம் வேற எதுவும் இல்லையா அவ்வளோதானா அப்படின்னு எனக்கு மைண்ட் செட் வந்துருச்சு. ஆனால் உங்களுக்கு இப்போ அது வராது. ஏன் அப்படின்னா நீங்கள் இப்போ தான் என்ட்ரு ஆகுறீங்க லைஃப்பில். ஸோ அப்போ உங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ஐயோ நம்ம இப்படி சொல்லிட்டாங்களே. ஸோ கீப் ஃபோக்கஸ். ஓகே, thank you ma'am. Thank you. You look beautiful actually. Thank you. Multiple roles करना. Actually நான் வந்து மல்டிபிள் ரோல்ஸ் பண்ண ஆரம்பிச்சது என்னோட காலேஜ் டேஸ்ல இருந்து பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் அதனால தான் உங்களுக்கு அதை ஸ்ட்ரெஸ் பண்ணி சொன்னேன். என்ன நீங்க பழக்கம் ஆரம்பிக்கிறீங்களோ உங்களுடைய கல்லூரி நாட்கள்ல, அந்த பழக்கம் தான் உங்களுடைய வேலையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் பிரதிபலிக்கும். நம்ம யாரும் காலேஜ்ல இருக்க போறது இல்லை. காலேஜ் முடிச்சுட்டு வேலை, அப்புறம் கல்யாணம், அப்புறம் குழந்தை, இதெல்லாம் நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். இட் டிபெண்ட்ஸ். ஓகே, அப்போ இந்த மாதிரி ஒரு ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நான் காலேஜ்ல இருந்தே பண்ண ஆரம்பிப்பேன். காலேஜ்ல போனா வெறும் காலேஜ் போயிட்டு வந்துட்டு வீட்டில் உட்காந்து டிவி பார்க்கறது அப்படிதான் இருக்கணும் அப்படின்னு இல்லாம, ஏன்னா எனக்கு இருந்த ஒரே வாய்ப்பு அப்படிங்கிறது, நான் ஏதாவது கற்றுக்கிட்டாதான் என்னால் சாதிக்க முடியும். வெறும் டிகிரி மட்டும் வச்சுட்டு என்னால் வந்து சாதிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் என்ன பண்ணுவேன், டைம் மேனேஜ் பண்ணுவேன். காலையில் டைப்ரைட்டிங் போனால் போய் தான் ஆகணும், பிரேக் எடுக்காமல் போகிறது. அடுத்து காலேஜ் முடிச்சுட்டு லோக்கல் சேனல், காலேஜ் முடிச்சுட்டு நான் 1 year வந்து கம்ப்யூட்டர் கோர்ஸ் பண்ணேன், 1 hour. அதுக்கப்புறம் முடிச்சுட்டு லோக்கல் சேனலில் ஒர்க் பண்ணுவேன். அதுக்கப்புறம் முடிச்சுட்டு 1 வருஷம் ஸ்போக்கன் இங்கிலீஷ் வேறு பண்ணுவேன். நான் இந்த எடுத்துக்கிட்டேன். ஏன்னா நான் வந்து பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சரே நான் தமிழில் தான் படித்தேன். எங்களோட காலேஜில் அப்படி தான். ஏன்னா எங்களுக்கு இருந்த சூழல் வந்து அந்த மாதிரி தான்.
ஸோ அப்போ நான் வந்து இங்கிலீஷ் பேசணும், இங்கிலீஷ் பேசினா நம்மளை 4 பேர் மதிப்பாங்க அப்படின்னா எனக்குலாம் ரொம்ப தாழ்வு மனப்பான்மை இருந்துச்சு. நமக்கு எதுவும் பண்ண முடியாது, பேச முடியாது அப்படின்னு. அதுக்கப்புறம் ஓகே வை கான் பி ட்ரை, எல்லாருமே அப்படிதான், எல்லாருக்குமே அந்த சூழல் இருக்க தான் செய்யுது. ஸோ வை கான் பி ட்ரை அப்படின்னு பண்ணேன். ஸோ இந்த காலேஜ் டேஸ்ல ஸ்கெடியூல் மெயின்டைன் பண்ணதுனால இப்போ லைஃப் ஃபேமிலி அதுன்னு வரும்போது ஸ்கெடியூல் மெயின்டைன் பண்ணுவேன். இந்த வேலையை இன்னைக்கு முடிக்கணும்னா அதை முடிச்சே ஆகணும். சரி, ஐ வாஸ் ட்ராவலிங். நான் வந்து நான் கண்டினியூஸாக 8 hours தூங்கி 20 days ஆகுது. இந்த 20 daysல நான் 4 hours 5 hours தான் தூங்கிட்டு இருக்கேன் பிகாஸ் ஆஃப் மை ட்ராவல். நான் எப்பவுமே நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்குன்னு நினச்சிப்பேன். நான் இந்த ட்ராவல் பண்ணுறேன், சிஎம் ஈவெண்ட்ஸ் எல்லாம் ஹோஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா அந்த சிஎம் ஈவெண்ட் ஹோஸ்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு யாருக்குமே கிடைக்காது, நமக்கு மட்டும் தான் கிடைக்குது. அப்போது நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குதுங்கும் போது அதை ரொம்ப லேஸாக எடுத்துக்க கூடாது. இந்த வாய்ப்புக்காக கோடிக்கணக்கான பேர் வெயிட் பண்ணுறாங்க. அப்போ நமக்கு அது கிடைச்சிருக்கு அப்படின்னா நம்ம மேலே அவங்க வச்சிருக்கிற நம்பிக்கை. ஸோ அப்போது அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நான் எடுத்துப்பேன், ஐ ஹாவ் டு டூ இட் அப்படின்னு. ஸோ இப்படி தான் ஒவ்வொரு சின்னதாக மேனேஜ் பண்ணி சிம்பிளாக சொல்லணும்னா இந்த வேலையை நீ பண்ணணும்னா பண்ணிடுவேன். அது எது நடந்தாலும் சரி, எனக்கு ஃபீவர் வந்தாலும் சரி, நான் கீழே விழுந்தாலும் சரி. நான் ஒரு நாள் லைவ், எனக்கு 10th ரிசல்ட் லைவு, நான் வந்துட்டு எலெக்ஷன் ரிசல்ட் லைவ் 2016 எலெக்ஷன் ரிசல்ட் லைவு ரோட்ல வந்துட்டு இருக்கேன். ஆப்போசிட்ல ஒருத்தவங்க குடிச்சிட்டு என் வண்டி மேலே மோத்திட்டாங்க, நான் கீழே விழுந்துட்டேன், காலில் அடி. 7 மணிக்கு நான் லைவ் ஸ்டார்ட் பண்ணோம், 6:15 நான் ரோட்ல விழுந்து கிடக்கேன். அப்போ அப்படியே எழுந்திரிச்சு 5 minutes ஆஃபீஸ்க்கு போறேன், கால் நடக்க முடியல. அன்னைக்குன்னு பார்த்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி ஸ்டாண்டிங் ஸ்டூடியோ போய் ஜஸ்ட் ஒரு 10 minutes மேக்கப் போட்டு நான் ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். நான் தான் அந்த ஷோவை ஸ்டார்ட் பண்ணணும், 7 மணிக்கு நான் ஸ்டார்ட் பண்ணணும், சேனலோட பாரம்பரியம் அது. அப்போ நான் போய் நின்றுட்டேன் 7 மணிக்கு. 12 மணி வரைக்கும் என் ஷோ, எனக்கு வேறு வழியே இல்லை, நான் அதை பண்ணி தான் ஆகணும் அப்படின்னா நான் 12 மணி வரைக்கும் பண்ணேன். நான் 3 hours நின்றுட்டே இருந்தேன், எதுவுமே ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணலன்னு என் கால் பயங்கரமாக வீங்கிருச்சு. அன்றைக்கி நான் நினச்சிருந்தா நான் பிரேக் எடுத்துக்கிறேன், நீங்கள் வேறு யாராச்சும் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டுருக்கலாம். ஆனால் தட் இஸ் மை ரெஸ்பான்சிபிலிட்டி. என்னை நம்பி கொடுத்துட்டாங்க. இப்போ நான் போய் இன்னொருத்தவங்க கிட்ட 1/2 மணி நேரத்தில் எப்படி நான் லைவை ரெடி பண்ண சொல்ல முடியும்? பண்ண முடியாது. ஸோ அப்போ அந்த வழியையும் தாண்டி என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும்போது ஐ வில் டூ மை ஒர்க். அண்ட் ஒரு விஷயம் நான் ஃபாலோ பண்ணுவேன், யார் என்னை கண்காணிச்சாலும் யார் என்னை கண்காணிக்கல அப்படின்னாலும் எனக்கு ஒரு வேலை கொடுத்துட்டா அதை நான் பர்ஃபெக்டாக முடிச்சுடுவேன். அது எங்கே கற்றுக்கிட்டேன் அப்படின்னா காலேஜில். அதனால தான் நம்ம திரும்ப சொல்கிறது, காலேஜ் டேஸில் என்ன கற்றுக்குறீங்களோ அது லைஃப்பில் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அப்படி தான் மேனேஜ் பண்ணுறது. தனிஷ்கா மேம், இப்போ நீங்கள் உங்கள் பர்சனல் பிராண்டிங்லேயே ஏஐ யூஸ் பண்ணியிருக்கீங்களா? அப்புறம் எந்த ஏஐ உங்களுக்கு பர்சனல் பிராண்டிங்க்கு அதிகமாக யூஸ் ஆச்சு? நான் ChatGPT யூஸ் பண்ணுவேன்ப்பா. அது எப்போயாச்சும் டிஸ்கிரிப்ஷன்ஸ்க்கு. அண்ட் மோஸ்ட்லி 99% நான் ஏஐ யூஸ் பண்ண மாட்டேன். காரணம் என்ன அப்படின்னா, நான் பேசிக்காகவே ஸ்கிரிப்ட் ரைட்டர், பேசிக்காகவே கான்டென்ட் கிரியேட்டர் அப்படிங்கிறதுனால நானே எழுதுவேன், பக்கமாக எழுதுவேன், ஷார்ட்டாகவும் எழுதுவேன், லென்த்தாகவும் எழுதுவேன், நானே ரீல்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணுவேன். அண்ட் ஐ ஹாவ் மை ஓன் டீம். இப்போ எனக்கு எடிட்டிங்க்கு தனியாக டீம்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஸோ ஸ்கிரிப்ட் நான் எழுதுறதுலேருந்து ஷூட் பண்ணுற வரைக்கும் நானே பிளான் பண்ணி தான் பண்ணுவேன். பிகாஸ் ஐ நோ அபவுட் மை ஆடியன்ஸ் அதே சோஷியல் மீடியாவில் அனலிட்டிக்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அந்த அனலிட்டிக்ஸை பேஸ் பண்ணி தான் கான்டென்ட் கிரியேட் பண்ணுவேன். நான் யூஸ் பண்ணுறேன், பிக்சர்ஸ் எல்லாம் நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா நான் நினைக்கிறது, என்னோட மோட்டிவேஷனில் நான் என்ன நினைக்கிறேன்னா, மோட்டிவேஷனுக்குள்ளே ஏஐ எடுத்துகிட்டு வந்தோம்னா அதோட கிரெடிபிலிட்டி கொஞ்சம் கம்மியாகும் அப்படின்னு நினச்சி என் ஃபேஸை வச்சு தான் நான் கான்டென்ட்டே பண்ணுறேன். பட் அது எல்லாரும் ஃபாலோ பண்ணணும்னு கிடையாது. உங்களோட நீஷ் வேறு மாதிரி இருக்குது அப்படின்னா யூ கேன் யூஸ் ஏஐ. இப்போ ஏஐ கேன்வாவில் கூட ஏஐ இருக்குது, வாட்ஸ்அப்பில் கூட ஏஐ இருக்குது. உங்களோட என்ன நீங்கள் கொஷின்ஸ் கேட்டாலும் அது ரெஸ்பாண்ட் பண்ணும். அண்ட் ChatGPTயில் பண்ணுவேன், ஜெமினி சில டைம்ஸ் யூஸ் பண்ணுவேன். இதெல்லாம் யூஸ் பண்ணி நான் பண்ணுவேன். தேங்க்யூ. Super question, thank you. So, algorithm நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி that is the rules and regulations for the social media. இப்போ நீங்கள் ஒரு எஜுகேஷன் கான்டென்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா, உங்கள் ஃபேஸ் காமிச்சு நீங்கள் கான்டென்ட் பேசலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு மேத்ஸ் தியரி சொல்கிறீங்க, இல்லை ஒரு சயின்ஸ் தியரி சொல்கிறீங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட ஃபேஸ் காமிச்சு சொல்லலாம். அண்ட் இல்லை எனக்கு ஃபேஸ் காமிச்சு பண்ணுறதுக்கு எனக்கு டைம் இல்லை அப்படிங்கிறப்போ நீங்கள் வாய்ஸ் ஓவர்ஸில் பண்ணலாம். நீங்கள் ஃபோட்டோஸ் எல்லாம் ஆட் பண்ணி நீங்கள் வாய்ஸ் ஓவர்ஸில் கான்டென்ட் கிரியேட் பண்ணலாம். இப்போ நீங்கள் வாய்ஸ் ஓவர்ஸ் கான்டென்ட் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு ஃபோட்டோஸ் எல்லாம் தேவைப்படும். unsplash.com அப்படின்னு ஒன்று இருக்குது, நோட்டட், unsplash.com. அந்த unsplash.comல
உங்களுக்கு வந்து டவுன்லோடபிள் ஃப்ரீ ஹெச்டி பிக்சர்ஸ் எல்லாமே அதில் இருக்கு. ஸோ அப்போ பேஸ்ட் ஆன் யுவர் கான்டென்ட் யூ கேன் சூஸ் த இமேஜஸ் ஃப்ரம் danceflash.com. அதுக்கப்புறம் வந்து அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து நீங்கள் ஒரு ரீல்ஸ் க்ரியேட் பண்ணுறீங்க, ஷார்ட்ஸ் க்ரியேட் பண்ணுறீங்கன்னா அதுலேயே காப்பிரைட்டட் ஆடியோஸ் எல்லாமே இருக்கும். ஓகே, காப்பிரைட்டட் எப்பயுமே பாருங்கள், சில பேர் தப்பு பண்ணுவாங்க. இன்ஸ்டாவில் ஒரு கான்டென்ட் க்ரியேட் பண்ணுவாங்க, அதை எடுத்து ஃபேஸ்புக்கில் போடுவாங்க. ஓகே, இன்ஸ்டாவில் அதே ஆடியோ தானே இருக்குது, ஃபேஸ்புக்லேயும் அதே ஆடியோ வந்து இருக்கே, ஆனால் ஏன் இதில் மட்டும் காப்பிரைட் இஷ்யூ வருது அப்படின்னு கேட்பாங்க. நீங்கள் வந்து ஃபேஸ்புக்கில் போடணும் அப்படின்னா ஃபேஸ்புக்கில் இருக்கிற ஆடியோ யூஸ் பண்ணணும். இன்ஸ்டாவில் நீங்கள் ஒரு கான்டென்ட் போடுறீங்கன்னா இன்ஸ்டாவில் இருக்கிற கான்டென்ட் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ இதெல்லாம் தான் அல்காரிதம். அண்ட் இன்னொரு எஜுகேஷன் பர்பஸ் அப்படிங்கும்போது நீங்கள் யூடியூப்பில் போடுறீங்க அப்படின்னா நீங்கள் கிட்ஸுக்கு அப்படின்னா கிட்ஸுக்கு நீங்கள் கிளிக் பண்ணணும், இல்லை கிட்ஸுக்கு இல்லை அப்படின்னா கிட்ஸுக்கு இல்லைங்கிறத நீங்கள் வந்து கிளிக் பண்ணணும். அண்ட் டிக்னிஃபைடாக கான்டென்ட் எஜுகேஷன் அப்படிங்க, ஏன்னா நீங்கள் டிக்னிஃபைடாக கான்டென்ட் போடும்போது தான் ரெக்கமெண்ட் பண்ணணும். ஸோ அதனால நீங்கள் போடலாம், நீங்கள் எந்த லாங்குவேஜில் வேணாலும் போடலாம், தமிழில் போடலாம், இங்கிலீஷில் போடலாம். அண்ட் நடுநடுவில் கிராஃபிக்ஸ் கார்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம், டெக்ஸ்ட் எல்லாமே அது வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்படியெல்லாம் பண்ணும்போது அல்காரிதம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். தேங்க்யூ. Post educational content for maximum reach. ஓகே, இப்போ சோஷியல் மீடியாவை பொறுத்த வரைக்கும் கான்டென்ட்டோட பெஸ்ட் டைம் அப்படிங்கிறது இட் டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் ப்ரொஃபைல். ஒவ்வொரு ப்ரொஃபைலுக்குமே ஒரு பர்டிகுலர் ஆடியன்ஸ் இருப்பாங்க. ஓகே, ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு 2 மாதத்துக்கு கான்டென்ட் போடணும். ஓகே, 2 மாதத்துக்கு கான்டென்ட் போட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து டூல்ஸ் வந்து விசிபிள் இருக்கும், டேஷ்போர்ட் இருக்கும். இன்ஸ்டாகிராமில், ஃபேஸ்புக்கில் டேஷ்போர்ட்ஸ் இருக்கும். அந்த டேஷ்போர்ட்ஸில் நீங்கள் போயிட்டு உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா அதில் உங்களுடைய ஆடியன்ஸ் யாருன்னு இருக்கும். ஃபஸ்ட்டு 10 கண்ட்ரிஸோட ஆடியன்ஸ் அண்ட் ஃபஸ்ட்டு 10 சிட்டிஸோட ஆடியன்ஸ் இருக்கும். மென் எவ்வளோன்னு இருக்கும், விமன் எவ்வளோ அப்படின்னு இருக்கும், உங்களோட கான்டென்ட் எவ்வளோ ரீச் போயிருக்கு அப்படிங்கிறது இருக்கும். அதுக்கப்புறம் அதுலேயே இப்போ இன்ஸ்டாவில் ஃபார் எக்ஸாம்பிள் போனீங்கன்னா உங்களுடைய ஃபாலோயர்ஸ் எந்தெந்த டைமில் எவ்வளோ ஃபாலோயர்ஸ் ஆக்டிவாக இருப்பாங்கன்ற அனலிட்டிக்ஸும் அதில் இருக்கும். மோஸ்ட் ப்ராபப்ளி ஈவினிங் 6 PM அண்ட் நைட் 9 PM தான் நிறைய ஆன்லைன் யூசர்ஸ் வந்து ஆக்டிவாக இருக்காங்க. ஸோ அதில் வந்து நம்ம கான்டென்ட் போடலாம், ஃபஸ்ட்டு போட மாட்டோம். And after 2 months, you have to view your analytics dashboard and then you can choose it your proper time. And இன்னொரு விஷயமும் இருக்கு, நீங்கள் ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராமில் மெட்டா பிஸ்னஸ் சூட் அப்படின்னு ஒன்று இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. மெட்டா பிஸ்னஸ் சூட் அப்படிங்கிறது ஃபேஸ்புக்கையும் இன்ஸ்டாகிராமையும் வந்து இணைக்கிற ஒரு ஆப்பு. அது மெட்டாவோடது தான். நீங்கள் உங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜும் உங்களோட ஃபேஸ்புக் பேஜும் அதை வந்து நீங்கள் லிங்க் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் வந்து உங்களுடைய கான்டென்ட்டை ஸ்கெடியூல் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து இன்னைக்கு கான்டென்ட்டாக நீங்கள் இன்றைக்கே போடணும்னு கிடையாது, 10 நாள் முன்னாடி நீங்கள் ஸ்கெடியூல் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்த வாரம் நீங்கள் போடுற கான்டென்ட்டை முன்னாடி நீங்கள் வந்து ஸ்கெடியூல் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி நீங்கள் ஸ்கெடியூல் பண்ணும்போது அதில் உங்களுடைய ஃபாலோவர்ஸோட ஆக்டிவ் டைம் அதில் காமிக்கும். அப்போ அந்த டைமில் வந்து நீங்கள் ஸ்கெடியூல் பண்ணிக்கலாம். Any other questions? என்ன வேணாலும் கேட்கலாம். நான் உங்கள் புடவை அழகாக இருக்குது, எங்கே வாங்குறீங்க அது கூட கேட்கலாம், நான் பதில் சொல்லுவேன். ஆனால் நீங்கள் கேள்வி கேட்கலாம். Yes. Hashtag for educational content. Okay. Actually, hashtag ரொம்ப முக்கியம். Thank you. Hashtag அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஆனால் ஸ்பெசிஃபிக் ஹேஷ்டேக்ஸ் அப்படின்னு கிடையாது. Why? Because உங்களுடைய கான்டென்ட் ரிலேட்டடாக என்ன ஹேஷ்டேக் போடுறீங்கிறது முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் வந்து எஜுகேஷன் கான்டென்ட் என்ன போடுறீங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணி அந்த கான்டென்ட்டோடைய கீவேர்ட்ஸும் ஒன்று இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து tell me any one of the content. Any content idea about yours? Or shall I tell anything? Education content நீங்க இதுக்கு முன்னாடி பண்ணிருக்கீங்களா? எதுவும் பண்ணல. Okay, then I'll tell you. So இதெல்லாம் DBL ல சொல்லுவாங்க. All this become part of your DBL. I'll tell, no problem. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எஜுகேஷன் கான்டென்ட்ல இஸ்ரோல ஒரு ராக்கெட் லான்ச் வந்து இன்னைக்கு பண்றாங்க. அது வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சேட்டலைட் லான்ச் பண்றாங்க. நீங்க ஒரு எஜுகேஷன் கான்டென்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. எப்பயுமே ஹேஷ்டேக் யூஸ் பண்ணும்போது இதை பார்த்துக்கோங்க. நம்ம கூகுள்ல போய் எப்படி தேடுவோம்? யாரும் நம்ம கூகுள்ல போய் கிராமட்டிக்கலெல்லாம் தேட மாட்டோம். என்ன போய் தேடுவோம்? கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இன் இஸ்ரோ அப்படிதான் தேடுவோம். லிட்டரலாக அப்படிதான் தேடுவோம் எல்லாருமே. அதுதான் வந்து கீவேர்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த கீவேர்ட்ஸை தான் ஹேஷ்டேக்கை யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஹேஷ்டேக் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இஸ்ரோ கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்
government school students ISRO, government school students satellite, government satellite, student satellite. It depends upon your content. நீங்கள் வந்து மினிமம் 8 ஹேஷ்டேக்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். அந்த ஹேஷ்டேக்ஸ் அப்படிங்கிறது தான் கீவேர்ட்ஸ். அந்த கீவேர்ட்ஸ் வச்சு தான் சர்ச் பண்ணுவாங்க. ஸோ இதை வந்து சர்ச் என்ஜின் ஆப்டிமைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். பட் இதெல்லாம் ரொம்ப அட்வான்ஸ்டு. மேபி உங்கள் ப்ரோக்ராம் அதெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. இதை வந்து நம்ம சர்ச் என்ஜின் ஆப்டிமைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். எந்த கீவேர்ட்ஸ் வச்சு அதிகமாக வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ இந்த கீவேர்ட்ஸ் ஹேஷ்டேக்ஸ் எல்லாமே இட் டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் கான்டென்ட். நெக்ஸ்ட், தேங்க்யூ. So sweet. Actually, it's both different platforms. No, it's both different kind of platforms. இப்போ இன்ஸ்டா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1.5 minutes வரைக்கும் நீங்கள் வந்து ரீல்ஸ் போடலாம். இன்ஸ்டாவில் அந்த மாதிரி வீடியோஸ் தான் நிறைய வந்து பார்க்குறாங்க. இன்ஸ்டாவில் லாங் வீடியோஸ் யூ கேன் போஸ்ட் இட். பட் இன்னைக்கு பீப்புள் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் மட்டும்தான் லாங் வீடியோஸ் எல்லாமே பார்க்குறாங்க. ஷார்ட் வீடியோஸ் டக்கு நம்மளே எத்தனை 20 seconds பார்க்குறோமா ஒரு வீடியோ, அதுக்கப்புறம் மாற்றிட்டே இருக்கும்ல. ஸோ லாங் கான்டென்ட் என்ன பார்ப்பாங்க அப்படின்னா ஹவு டு டூ, வாட் டு டூ, அந்த கான்டென்ட்லாம் இருக்குல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஆண்ட்ராய்ட் ஃபோனில் தமிழ் டைப்பிங் எப்படி இருக்குது, எப்படி பண்ணணும் அப்படின்னு ஒரு எஜுகேஷன் கான்டென்ட் போடுறீங்க அப்படின்னா அது 5 minutes இருந்தாலும் பீப்புள் வில் வாட்ச் இட். பிகாஸ் யூசர் ஜென்ரேட்டட் கான்டென்ட் சொல்லுவோம் UGC அப்படின்ட்டு. அந்த யூசர் ஜென்ரேட்டட் கான்டென்ட் அப்படிங்கிறது நான் ஒரு வீடியோ பண்ணுறேன்னா இங்கே இருக்கிற எல்லாருக்குமே அது ஏதோ ஒரு வகையில் சப்போர்ட்டிவாக இருக்கும். அப்போது அந்த மாதிரியான கான்டென்ட் நீங்கள் போடும்போது லாங் வீடியோஸ் எல்லாமே பார்ப்பாங்க. அப்போ உங்களுடைய நீஷில் நீங்கள் யூசர் ஜென்ரேட் கான்டென்ட்டும் நீங்கள் வந்து அதிகமாக போடலாம். காட் இட்? தேங்க்யூ. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ கேட்குறாங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் why can't you ask questions? லைஃப்பில் ரெக்ரெட் இல்லை பண்ணணும் பெருசாக. பிகாஸ் I will go with the flow. Always I think about plan B. வாழ்க்கையில் நம்ம 99% நம்ம நினச்சது நடக்கவே நடக்காது. நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நடக்கவே நடக்காது. தட் இஸ் பிளான் ஏ. ஆனால் நம்ம லைஃப் எப்படி நம்ம டீல் பண்ணணும்னா ஹவு வி ஆர் டீலிங் அபவுட் த பிளான் பி தான் நம்ம லைஃப். அப்போ நம்ம நினச்சது நடக்காது அப்படின்னா நடக்கிறது எப்படி நமக்கு நினச்ச மாதிரி மாற்றிக்கிறது அப்படிங்கிறது தான். சில பேர் எந்த ரெகுலேட்டிவ் இருந்ததே கிடையாது. பார்த்துக்கலாம், கமான் அப்படிதான். தேங்க்யூ. I need some questions from boys. Who is your motivational speaker? My motivational speaker? No, actually நான் motivational speaker பார்த்து நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸை வளர்க்கல. My inspirations are my mom and dad. Because மோட்டிவேஷன் அப்படிங்கிறது நான் என்ன நம்புறேன் அப்படின்னா பேச்சிலிருந்து வரும் அப்படிங்கிறது எனக்கு பெருசாக நம்பிக்கை கிடையாது. செயல்ல இருந்து மோட்டிவேட் ஆகணும்னு நினைப்பேன். தட்ஸ் வாட் ஐ எம் டெல்லிங் மை எக்ஸ்பீரியன்சஸ் டு பீப்புள். நான் இதை பண்ணேன், எனக்கு இது வந்துச்சு, நான் இதை வந்து ஃபாலோ பண்ணேன், நான் இதை அச்சீவ் பண்ணேன்னு சொல்லிட்டு ஐ எம் டெல்லிங் மை ஆக்ஷன்ஸ். வை? பிகாஸ் பேச்சில் என்றைக்குமே மோட்டிவேட் ஆகவே முடியாது. 10 நிமிஷம் ஆகலாம் பேச்சில். ஒன்லி த்ரூ த ஆக்ஷன்ஸ் நீங்கள் மோட்டிவேட் ஆக முடியும். ஸோ மை இன்ஸ்பிரேஷன் இஸ் மை மாம் அண்ட் டாட். இன்னைக்கு எனக்கு இருக்கிற எல்லா நல்ல பழக்கமும் வேல்யூஸும் ஐ காட் ஃப்ரம் மை பேரண்ட்ஸ். அதுதான் நான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்கிறேன். ஒன் டே நீங்களும் பேரண்ட் ஆக போறீங்க. அப்போது உங்களுடைய ரெஸ்பெக்டும் உங்களுடைய வேல்யூஸ் இருக்குல்ல, அதெல்லாம் நீங்கள் சின்ன வயசுலேருந்தே வளர்த்துக்கிட்டா தான் நீங்கள் அடுத்த ஜெனரேஷனுக்கு கொடுக்க முடியும். இப்போ நான் என்னோட பாப்பாவுக்கு வந்து வேல்யூஸை சொல்லி தர்றதை விட நான் நடந்துக்கிறத பார்த்து என் பாப்பா கற்றுக்குறாங்க. ஸோ நான் அப்படி தான் வந்துட்டு இது பண்ணுவேன். பர்டிகுலராக எனக்கு அப்படி யாரும் பர்சன்ஸ் கிடையாது. ஒன்லி மை மாம். தேங்க்யூ. தேங்க்யூ. சொல்றீங்களா? ஆமாம் மேம். அதில் ஒரு பெஸ்ட்டான ஸ்ட்ரகிள் இதில் தான் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு அதில் தான் நான் ஓவர் கம் பண்ணி வாழ்க்கையே நம்ம கஷ்டம்தான். மொத்த வாழ்க்கையும் இருக்குல்ல வச்சு செய்யணும்னு சொல்லுவாங்க தெரியுமா. வாழ்க்கையே நம்ம கஷ்டம்தான். ஆனால் நம்ம சிலம் என் வாழ்க்கை மட்டும் இல்லை, எல்லா வாழ்க்கையும் தான். கரெக்ட் தானே? நம்ம எல்லாரும் என்ன நினச்சிக்கிறோம், ஒரு பெஸ்ட்டான லைஃப் அப்படிங்கிறது வந்து நிறைய பணம், நிறைய பெரிய பில்டிங், கார், இது ஓகே ஃபைன், அது ஒரு பக்கம் இருக்கு. பட் உங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ஸ்ட்ரகிள்ஸை லைஃப்பில் ஃபேஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங் ஆவீங்க. நான் இன்றைக்கி இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கேன் அப்படின்னா அதுக்கு ரீசன் வந்து நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணது. நான் இப்போயும் பண்ணிட்டு தான் இருக்கேன். பட் நவ் ஐ நோ ஹவு டு ஹேண்டில் மை ஸ்ட்ரகிள்ஸ். எல்லாமே எனக்கு ஸ்ட்ரகிளாக தான் இருந்திருக்கு. நான் படித்தது எனக்கு ஸ்ட்ரகிளாக தான் இருந்திருக்கு. என்னோட பிடிச்ச கெரியருக்கு நான் வந்தது எனக்கு ஸ்ட்ரகிளாக தான் இருந்திருக்கு. என்னோட வேலையில்
நான் நினைச்ச பொசிஷன்ஸ்க்கு நான் போகிறதுக்கு எனக்கு ஸ்ட்ரகிளாக தான் இருந்திருக்கு. அப்போ இந்த ஸ்ட்ரகிள் எல்லாமே நான் ஒரு நாள் என்னைக்கு ஓவர் கம் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கும் போது நான் ஒரே விஷயம் திங்க் பண்ணேன், ப்ளீஸ் கீப் ஃபோக்கஸிங் ஆன் யுவர் கோல்ஸ். வாழ்க்கைன்னா கஷ்டம் இருக்கதான் செய்யும், அர்ச்சனை இல்லாத கடவுளும் இல்லை, பிரச்சனை இல்லாத மனுஷனும் இல்லை. ஸோ அது வந்துட்டே தான் இருக்கும். லிட்டரலாவா பிரச்சனை இல்லாத கடவுள் எங்கேயாவது இருக்காரா? பிரச்சனை இல்லாத மனுஷன் எங்கேயாவது இருக்காங்களா? பிரச்சனை அது பாட்டுக்கு நம்ம சைட்ல வந்துட்டே தான் இருக்கும். நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம கோல் என்ன, அதை எப்படி நம்ம வந்து அச்சீவ் பண்றது, அந்த அச்சீவ் பண்ணக்கூடிய அந்த பாத் இருக்குல்ல, அது போகிற ட்ராவல், அதில் எப்படி நம்ம ஜாலியாக போகிறது, அதை தான் வந்து ஃபோக்கஸ்டாக வச்சுக்கணும்னு நினைப்பேன். ஸோ இப்போயும் ஸ்ட்ரகிள்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். அது கடைசி வரைக்கும் நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருப்போம். பட் த எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் ஹவு வி ஆர் கோயிங் டு ஹேண்டில் யுவர் ப்ராப்ளம்ஸ், அவ்வளோதான். ஆக்சுவலி இப்போ நான் கான்டென்ட் எல்லாமே என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் தான் எழுதுறேன். இப்போ இன்னைக்கு நான் இங்கே வந்திருக்கேன்ல, இப்போ இதையே நான் எப்படி கான்டென்ட் பண்ணுவேன் அப்படின்னா, நான் நேற்று நைட்டே ஸ்டோரி போட்டேன். இங்கே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெயின் ஏறி ஒரு ஸ்டோரி போட்டேன், பை பை சென்னை அப்படின்ட்டு. அப்புறம் குமாரபாளையம் வந்துட்டு ஒரு ஸ்டேட்டஸ் போட்டேன், குட் மார்னிங் அப்படின்ட்டு. அப்போ நம்மளை ஃபாலோ பண்ணுற 5 லட்சம் பேருக்கும் ஹேமா ஊரில் இல்லை அப்படின்னு தெரிஞ்சிருச்சா? ஓகே. அப்போது காலையில் வந்த உடனே போஸ்ட் போட்டிருக்கேன், கெட்டிங் ரெடின்னு சொல்லி நெக்ஸ்ட் டைம் போஸ்ட் தான். ஓகே ஃபைன், ஹேமா எங்கேயும் ரெடி ஆகிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இன்ஸ்டாவில், த்ரெட்டில், ஃபேஸ்புக்கிலலாம் போஸ்ட்டு போட்டு வந்திருக்கேன், ஜேகேகேஎன் காலேஜ்க்கு போயிருக்கேன் அப்படின்ட்டு. இப்போ இன்றைக்கி வந்து திரும்பி போயிட்டு எழுதுவேன், ஜேகேகேஎன் காலேஜில் வந்து எப்படி இருந்துச்சு என்னோட ப்ரோக்ராம் அப்படிலாம், அது ஒரு போஸ்ட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் நாளைக்கு அது ஒரு ரீலாக பண்ணுவேன். நாளைக்கு மறுநாள் வந்து நான் இந்த ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து இந்த காலேஜ்லேருந்து என்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி நான் எழுதுவேன். ஸோ ஐ எம் கிரியேட்டிங் கான்டென்ட்ஸ் த்ரூ மை எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் மை ட்ராவல். ஸோ நான் என்ன ஃபேஸ் பண்ணுறேன், என்ன பார்க்குறேன் அப்படிங்கிறதே நான் கான்டென்ட்டாக போட்டுகிட்டே இருப்பேன். தட் வில் கனெக்ட் த பீப்புள். ஏதோ ஒரு கான்டென்ட் எழுதுறதுக்கும் காஷ்மீரின் 10 முக்கியமான சுற்றுலா தலங்கள் தெரியுமா அப்படின்னு எழுதுறதுக்கும் இந்த ஸ்டூடெண்டோட நான் கனெக்டாக எழுதுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ தட் வில் கனெக்ட் த பீப்புள். அப்போ அந்த என் போஸ்ட் படிக்கிறவங்களுக்கு இதே மாதிரி வயசுல குழந்தைகள் இருக்கலாம். அப்போ அவங்க வந்து பாரு இதெல்லாம் பேசியிருக்காங்களா, நீ இதை ஃபாலோ பண்ண அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பீப்புள் இப்படி தான் எனக்கு கனெக்ட் ஆவாங்க. அப்போது என்னோட ஹோல் கான்டென்ட் ஸ்ட்ராட்டஜியே மை எக்ஸ்பீரியன்ஸ் தான். நீங்கள் கேட்டது எழுதுறேன் பாருங்க. நெக்ஸ்ட் வணக்கம். ஜேகேகேஎன் செய்திகளுக்காக ஹேமா ராகேஷ். இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஜேகேஎன் கல்லூரியில் வந்து புதுமை பெண் திட்டத்தை தொடங்கி வைத்திருக்கின்றார். மாணவர்களுடைய கல்விக்காக, அதுவும் பெண் குழந்தைகளின் கல்விக்காக மாதம் 1000 ரூபாய் வழங்கக்கூடிய புதுமை பெண் திட்டம் இன்றைக்கு அரசு வழியில் பயிலக்கூடிய மாணவர்களுக்காகவும் விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கின்றது. இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த கல்லூரியில் இந்த திட்டத்தை தொடங்கி வைத்து சிறப்பித்திருக்கின்றார்கள். இந்த நிகழ்ச்சியில் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள், மாண்புமிகு நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள், அரசு அலுவலர்கள், உள்ளாட்சி பிரதிநிதிகள், பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் பங்கேற்றனர். சொல்லுமா, நான் செய்தி வாசிச்சு 5 வருஷம் ஆச்சு. நான் பேசும்போது ஒரு பாயிண்ட் சொல்லியிருப்பேன், எப்பயுமே உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு தகுதிப்படுத்திக்கிட்டே இருக்கணும். வாய்ப்பு எப்போ வரும் அப்படிங்கிறதுலாம் தெரியாது. இன்னைக்கு செய்தி வாசிக்கிற சேனல் எனக்கு வாய்ப்பு கிடைச்சாலும் நான் செலக்ட் ஆகதான். செய்தி வாசிப்பு என்பது என்னுடைய அடிப்படை. இப்போ நான் அந்த பணியில இல்லைங்கிறதுக்காக நான் அதை என்னைக்கும் மறக்க மாட்டேன். நான் தொடர்ந்து அதை நான் வந்து தினமுமே ஒரு 10 நிமிஷமாவது அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவேன். ஆல்வேஸ் எப்பயுமே உங்களுடைய தகுதிகளை நீங்கள் வளர்த்து கொண்டே இருக்க வேண்டும். அப்போதுதான் உங்களுக்கு ஒரு சிறப்பான வாய்ப்பு வரும்போது அதை உங்களால் முழுதாக பயன்படுத்திக் கொள்ள முடியும். ஸோ அதை தான் நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல பேசினேன். நான் இறுதியாக செய்தி வாசிச்சது அப்படிங்கிறது 2019 வருஷம், ஆல்மோஸ்ட் 6 வருஷம் ஆயிடுச்சு. பட் ஸ்டில் என்னால் அதை பண்ண முடியும். வை? பிகாஸ் தட்ஸ் மை பேஷன். அதுக்கு நான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன் டெய்லி. அதை தான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். யூ ஹாவ் டு ப்ராக்டிஸ் யுவர் செல்ஃப், வாட் எவர் இஸ் யுவர் பேஷன். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தான் இப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப ஏன்னா எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உட்காந்து சொல்கிறேன். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள்
இந்த காலேஜில் வந்துட்டு ஒரு ஸ்டூடெண்ட் ஆன்லைனில் ஜுவல்லரியோ சாரியும் விற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போது இந்த குமாரபாளையம்ல அவங்க விற்கக்கூடிய சாரீஸ் எல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது. அவங்க வீட்டிலே போட்டிக்கு வச்சுருக்காங்க, விற்கிறாங்க, நல்லா இருக்கு. இப்போ சென்னைக்கு என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வராங்க இங்கேருந்து குமாரபாளையம்லேருந்து வந்து அவங்க சொல்கிறாங்க, உங்கள் பேர் என்னப்பா? கலைவாணியா? கலைவாணிங்கிறவங்க என் ஃப்ரெண்டு தான், பொட்டிக் வந்து சூப்பராக வச்சுருக்காங்க குமாரபாளையத்தில், நீங்கள் கூட சாரீஸ் எல்லாம் ட்ரை பண்ணுங்க அப்படின்னா நான் முதல்ல என்ன கேட்பேன்னா, கலைவாணிக்கு இன்ஸ்டா பேஜ் இருக்கா அப்படின்னு தான் கேட்பேன். ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா தொழில் முனைவோர்களும் தங்களுடைய பொருட்களை இன்ஸ்டாகிராமில் தான் மார்க்கெட்டிங் செய்கிறார்கள். அப்போது நம்ம வந்து ஒரு தொழில் முனைவோராக இருக்கோம் அப்படின்னா நமக்கு ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் பேஜ் இருக்கணும். அப்போ தான் வேர்ட் ஆஃப் த மவுத் வேறு எங்கேயாச்சும் நம்மளை பற்றி யார் பேசினாலும் கூட அவங்க முதல்ல நம்ம பேஜுக்கு தான் பார்க்க வருவாங்க. அப்போது டிஜிட்டலாக உங்களை நீங்கள் வந்து பிராண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், உங்களுடைய ப்ரெசன்ஸும் அதில் வந்து இருந்துக்கிட்டே இருக்கணும்.